அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். பொதுவாக பொது பலன்கள், நம்மளுடைய வேலையில் எப்படி பலன்கள் அமைய போகுது, குடும்பத்தில் இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நிதி நிலைமையில் நம்ம எப்படி கையாளணும், ஆரோக்கியம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் இந்த இனி வரக்கூடிய 7 நாட்களுக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நாம் போக்கணும் அப்படின்னா நாம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நமக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம். அப்படி நம்ம ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை நாம் கடைபிடித்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய பலன்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படுகிறது. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் கால் பண்ணி பேசி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என்று சொல்லலாம். இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய தகவல். சரி, இப்போது நாம் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இனி வரக்கூடிய 7 நாட்களுக்கு உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது மட்டும் வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்தி பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நெடிய பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. பயணத்தின் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பயணத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட பேசுறது, மற்றவங்க கிட்ட வம்பு வழக்கில் சிக்கிறது, இவையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விழிப்போடு இருக்கணும். எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் நிதானத்தோடு இருக்கணும். யாருக்கிட்டையும் எந்த ஒரு பகைமையும் ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லுது. மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் நல்ல பலன்களே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கூட மறைந்து போகக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான வாரமாக திகழப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படும். உடல் நலனில் அதிகமான கவனம் உங்களுக்கு தேவை. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வேலையில் அதிக அளவு கவனம் செலுத்துவதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியும். உடன் பணிபுரிவர்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட நீங்கி போகும். இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்வதற்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு பலனாகவே அமையும் என்று ஒரு நம்பிக்கையோடு குறிப்பிட்டு இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் 1-2 முறை யோசித்து மேற்கொண்டால் மட்டும் போதுமானது. பெரிதாக நீங்கள் எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் நல்ல பலனே இருக்கும் என்று நம்புங்க. குறிப்பிட்டு உங்களுடைய உறவினர்களுடைய வழி பார்க்கும்போது சற்றே கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க. இந்த வாரத்தில் பெரிதாக உங்ககிட்ட ஒரு இது காட்டிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் வளர்ச்சி காணக்கூடிய வாரமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கை உணர்வின் காரணமாக இலக்குகளை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இலக்குகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. நல்ல வளர்ச்சி காணப்படும். விருப்பங்கள் நிறைவேறும் நாள்.
இது மட்டும் இல்லாமல் நன்மையான பலன்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும். கடின உழைப்பிற்கான பலன்களையும் பெறுவீங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனையே பெற்றுக் கொடுக்கும். இதோடு இல்லாமல் நன்மையான பலன்கள் நிறைய நடக்கும். கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம். மேலும் தேவையற்ற வாக்குவாதங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்வீங்க. அதனால் ஒரு சண்டையே யாராவது போட்டுட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் போகாதீங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வர மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து தள்ளி நிற்கிறது ரொம்பவே நல்லது. அதை முடிக்கிறதுக்கு பார்க்குறது உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்றைய சூழ்நிலையில் அதிருப்தியை அளிக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதிகமான சிந்தனையை தவிர்க்க வேண்டியது நல்லது. சமநிலையோடு இருக்க வேண்டியது சிறப்பானது. மேலும் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இலக்குகளை அடைவதில் பல தடைகள் காணப்படலாம். கவலைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இது போல் மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 7 நாட்களினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் குறித்த நேரத்தில் முடிவடைவதை பார்க்க முடியும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உறவினர்கள் முழு ஆதரவாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடித்த சில பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீங்க. அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களது பணியை பாராட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உயர் அதிகாரிகளுடைய உதவியால் பெரிய இலக்குகளை கூட எளிதாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். பதவி உயர்வு, பாராட்டு மற்றும் விருதுகளை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. லாபகரமான சில வணிக திட்டங்களில் முதலீடு செய்ய வாய்ப்பு இருக்குது. உடல்நிலை சீராக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருப்பு நிறம் அதிர்ஷ்டமான நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக 15 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது என்று சொல்லலாம். அதனால் இவையெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு பலனையே பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லலாம். குறிப்பிட்டு மேலும் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, மீனம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் உங்களுக்கு நல்லதொரு பலனையே பெற முடியும். அதில் குறிப்பாக கலை, இசை மற்றும் பத்திரிகை துறைகளுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறவங்களுக்கு மிகவும் நல்ல காலகட்டமாக அமையப்போகுது. சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நினைத்தால் விருப்பங்கள் நிறைவேறும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் கூட தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் யாரிடமாவது தகராறு ஏற்பட்டால் மூத்தவருடைய மத்தியஸ்தில் உங்களுக்கு அனைத்து குறைகளும் தீர்க்கப்படும். வாரத்தினுடைய நடுப்பகுதியில் குடும்பத்துடன் நீண்ட அல்லது குறுகிய தூர பயணம் செல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். காதல் உறவுகள் ஆழமடையும் மற்றும் காதல் துணையுடன் பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்படுவதால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கையினுடைய மகத்தான சாதனைகளால் மனம் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களாகட்டும் ஜோதிட தகவல்களாகவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.